பாருக்குள்ளே நல்ல நாடு என்று மகாகவி பாரதியும், சாரே ஜஹாசே அச்சா ஹமாரா ஹிந்துஸ்தான் என்று முழங்கிய உருது கவிஞர் இக்பாலும் கூறியவை பொய்யாய் பழங்கதையாய் ஆகிவிட்டதோ என்ற பயம் சான்றோர் பலரை கவ்விக்கொண்டுள்ள காலகட்டம் இன்று. இவர்கள் நாட்டை நல்வழியில் நடாத்திச் செல்வார்கள் என்று நம்பி வாக்களித்த மக்கள் மனம் வாடும் வண்ணம் நாளும் வரலாறு கண்டிராத பொய்யும் புரட்டும் சூதும் சுயநலமும் தலைவிரித்தாடுகிறது இந்திய தாய் திருநாட்டில். பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற பாரதி, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். வளர்ந்த நல்ல புதல்வர்கள் பாரத தாய்க்கு செய்ய வேண்டிய பெரும் கடமை இளைய தலைமுறையை உருவாக்குவதல்லவா? 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவை செம்மைப்படுத்துகிறேன் என்று முழங்கிய சுவாமி விவேகானந்தரின் மொழிகள் பசுமையாக நிற்கிறது. இன்றைய பாரதம் செம்மையுற 100 இளைஞர்கள் போதுமா? இல்லை, 100கணக்கான உயர் நல்ல அதிகாரிகள் வேண்டும். இந்திய சமுதாயத்தில் உள்ள பெரும் ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்து நாடும் நகரமும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று உறுதி பூண்டு தனக்கென வாழா பிறர்க்குரியவர்களாக அறவழியில் பணிபுரிய 1000 IAS IPS அதிகாரிகள் வேண்டும். இதற்கான சிறு முயற்சியே காவியின் அறக்கட்டளை மேற்கொண்டுள்ள லீட் இண்டியா இயக்கம். ஆம், இதை ஒரு இயக்கமாகவே எண்ணுகிறது காவியின் அறக்கட்டளை. இதற்கான அத்துணை பொருட்செலவையும் சமூகத்திற்கு ஆற்றும் கடமையாக மேற்கொண்டு காவியின் கட்டுமான நிறுவனம் காவியின் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் அறக்கொடையாக வழங்குகிறது. நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வளரும் தமிழ் பிள்ளைகளை திறன்மிகு பண்பாளர்களாக்கி அவர்கள் உயர் அரசு பணிகளில் பொறுப்பேற்று பணியாற்ற அடித்தளம் அமைப்பது என்ற தொலைநோக்குடன் 2012 தொடங்கப்பட்டுள்ளது லீட் இண்டியா இயக்கம். காவியன் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் திரு சி. தீனதயாள பாண்டியன் அவர்கள் என்ன கூறுகிறார்? வணக்கம். லீட் இண்டியா காவியன் அறக்கட்டளையோட ஒரு திட்டம் லீட் இண்டியா. காவியன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ஒரு கட்டுமான நிறுவனத்தோட நிதி உதவியோட இந்த லீட் இண்டியா ப்ராஜெக்டை காவியன் அறக்கட்டளை இப்போ வழங்கிட்டு இருக்கு. 100 இளைஞர்களை தாங்க, நான் இந்த நாட்டை திருத்தி காட்டுறேன்னு சொன்ன சுவாமி விவேகானந்தரோட வார்த்தை தான் இந்த லீட் இண்டியா ப்ராஜெக்டுக்கு அடித்தளம். அதன்படி பழைய ராமநாதபுரம், மதுரை, அதாவது இப்போ 6 மாவட்டங்களாக இருக்கிற பழைய ராமநாதபுரம், மதுரையிலிருந்து 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரையும் தேர்ந்தெடுத்து இந்த ப்ராஜெக்டில் அவங்களுக்கு 7 வருடம் தொடர்ந்து பயிற்சி கொடுக்குறோம். அந்த பயிற்சியின் அடிப்படையில், அந்த பயிற்சியின் முடிவில் அவங்கள உயர் அரசு அதிகாரிகளாக இந்த நாட்டில் அமர்த்துறது தான் இந்த பயிற்சியோட திட்டம். தன்னுடைய இளம் வயதிலேயே IAS தேர்வில் வெற்றி பெற்று சுமார் 40 ஆண்டு காலம் பல்வேறு பொறுப்புகளில் கடமையாற்றி பணி நிறைவு கண்டவர் திரு கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்கள். லீட் இண்டியாவின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளை தேர்வு செய்யும் முக்கிய உறுப்பினர். அவரின் கூற்று இதோ. 2012 மே மாதம் சுமார் 400 மாணவர்களின் விண்ணப்பங்களை நாங்கள் பரிசீலனை செய்தோம். அதில் 80 மாணவர்கள் தகுதியுடையவர்களாக கருதப்பட்டு நேர்முக தேர்வுகளையும் நடத்தினோம். அந்த நேர்முக தேர்வுகளில் அவர்களது விருப்பம் எப்படி இருக்கின்றது, அவர்கள் பாடங்களை மட்டுமில்லாமல் பகுத்தறிவுடன் பொதுநலன் நோக்குடன் எப்படி செயல்படுகின்றார்கள் என்ற கருத்துக்களையும் ஆராய்ந்து பார்த்து ஒரு 30 மாணவ மாணவியர்களை தேர்ந்தெடுத்தோம். அவர்களுக்கு ஆண்டில் 3 முறை 3 முகாம்கள் நடத்தி நல்ல ஒரு தலைவராகும் தன்மையை கற்றுக் கொடுக்கும் பயிற்சியை தொடங்கியிருக்கின்றோம்.
2012 ஜூலை மாதம் பெரிய அளவில் நாளிதழ்களில் விளம்பரம் செய்து பல கட்ட தேர்வுகளின் முடிவில் 15 மாணவர்களும் 15 மாணவிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணி ஓய்வு பெற்றவரும் நிஜ நாடக இயக்கம் என்ற அமைப்பின் நிறுவனர் தலைவராக விளங்கும் முனைவர் மு. ராமசாமி தேர்வுக்குழுவின் ஓர் உறுப்பினர். அவர் சொல்வது, இந்திய பகுதியில் உள்ளவர்கள் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி அப்படிங்கிற மொழியை கண்டு அவர்கள் பயப்படாம எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால் தன்மைக்கு அவர்களை தள்ளிவிடக்கூடிய ஒரு காரியத்தை அந்த காவியன் அறக்கட்டளை செய்து மாணவர்கள் ஆர்வமோட பங்கு பெறுறாங்க. அவர்களுடைய எதிர்காலத்திற்கு இது ஒரு இந்த சாளரம் அப்படிங்கிறதாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதே மகிழ்ச்சி தரக்கூடியது தானே. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்பு சமூகத்தில் பின்தங்கிய பகுதியினருக்கு ரொம்ப தாராளமாக ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுங்கிறத நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு தான் நான் கருதுறேன். இவர்களுக்கான ஆளுமை திறன் வளர்ப்பு முதல் முகாம் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்றது. இரண்டாவது முகாம் 2013ஆம் வருடம் மே மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த முகாம்களின் செயல்பாடுகள் குறித்து லீட் இந்தியா இயக்கத்தின் செயலர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்கிறார்? காலை 6 மணி முதல் அமைதியான சூழலில் படிக்க ஆரம்பிப்பார். 7 மணி வரையிலும் படித்துக் கொண்டிருப்பார்கள். 7 மணி அளவில் கூட்டு வழிபாடு நடக்கும். அந்த நேரத்தில் இந்தியாவின் பிற மொழிகளில் உள்ள தேசபக்தி பாடல்கள் பாடி மகிழ்வர். 7:45 முதல் 8:30 வரையிலும் யோகா பயிற்சி. காலை உணவிற்கு பின் செஸ் விளையாட பயிற்சி பெறுவார். திறமையாக செஸ் விளையாடுவதில் நன்மை உண்டு. எதிர்காலத்தில் நல்ல முடிவுகள் எடுக்க இது பயன்படும் என்று நம்புகிறோம். இரவு 10 மணி அளவில் தூங்கச் செல்வதற்கு முன்பு பல வகுப்புகள் நடைபெறும். திறமையானவர்கள் கொண்டு இந்த வகுப்புகளை நடத்துகிறோம். கடின உழைப்பின் முக்கியத்துவம், தேசப்பற்று, சுயமதிப்பீடு உயர்வு, நன்றாக பேசுதல், ஆங்கிலத்திலும் இந்தியிலும் திறமை பெறுதல், உடல் வலிமை பெறுதல் போன்ற பல வகையானவற்றிற்கு பயிற்சி அளிக்கிறோம். நாடென்ன செய்தது உனக்கு என்று கேட்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் மனோபாவம் வளர்ந்து வருகிறது. இந்த மனோபாவம் தொடர்ந்து வளரவும் இவர்களால் மற்ற இளைஞர்கள் வழிகாட்டுதல் பெறவும் லீட் இந்தியா திட்டம் முயற்சி செய்கிறது. லீட் இந்தியா திட்டத்தின் பயனாளிகளை தயார் செய்யும் தூய பணியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பங்கு கொள்ளும் நல்ல உள்ளங்கள் பலர். திரு கற்பூர சுந்தர பாண்டியன், திரு ரவீந்திரநாத், திருமதி சீதா கிருஷ்ணமூர்த்தி, திரு நாராயணன், திரு கார்த்திக், திரு செல்லப்பாண்டி துரை, திரு தேவா ஜாலியஸ். பள்ளியில் பயிலும் 2 ஆண்டு காலம், அடுத்து கல்லூரியில் பயிலும் 3 அல்லது 4 ஆண்டு காலங்களில் அவர்களின் அடிப்படை திறன்களை வளர்த்து மனதில் தியாக தீபம் ஒளிர்விட தூண்டுவதே ஆளுமை திறன் வளர்ப்பு முகாம்களின் தலையாய நோக்கம். லீட் இந்தியா திட்ட மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை முகாம்கள் நடத்தப்படுகின்றன. டிசம்பர் மாதத்தில் 1 வார காலம், மே மாதத்தில் 2 வார காலம். காலை 5 மணிக்கு துயில் எழுந்து இரவு 10 மணி வரை பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. காலை எழுந்தவுடன் படிப்பு என்ற பாரதி வாக்கிற்கு ஏற்ப மாணவர்கள் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை அமைதியாக படிக்கிறார்கள். பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு 7:30 மணி முதல் 8 மணி வரை பிறமொழி பாடல்கள் பயில்வர். இயற்கையை போற்றியும் நாட்டுப்பற்று குறித்த பன்மொழி பாடல்கள் பாடி மகிழ்வர். உடலை உறுதி செய்ய மிகச்சிறந்த வழி யோகா பயிற்சி. யோகாவில் மிகுந்த தேர்ச்சி பெற்ற திரு செல்லத்துரை பாண்டியனின் வழிகாட்டுதலில் மாணவர்கள் யோகாவை அவர்கள் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக ஆக்கிக் கொள்வர். சிந்தனை ஆற்றல் சிறக்க சிறந்த வழி
சதுரங்க விளையாட்டு பயிற்சி. பின்னாளில் தீர ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கும் திறன் பெற சதுரங்க பயிற்சி உதவும். திரு நாராயணன் சதுரங்க பயிற்சியில் பல ஆண்டுகள் நல்ல அனுபவம் பெற்றவர். அவரின் கீழ் தினமும் 1 மணி நேரம் பயிற்சி பெறுகின்றனர். மாணவர்களின் ஆங்கில புலமையை வளர்ப்பது மிக முக்கியமான ஒன்று. அதற்கான பயிற்சியை மூத்த ஆசிரியை திருமதி சீதா கிருஷ்ணமூர்த்தி அளிக்கிறார். மாலையில் விளையாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளோம். தன்னம்பிக்கையையும் பேச்சுக்கலையையும் மண்டிக் கிடக்கும் திறமைகளையும் வெளிக்கொணர நாடக பயிற்சி உதவும். பல ஆண்டுகளாக நாடக பயிற்சி அளித்து வரும் திரு ராஜ்குமார் அவர்களின் கைவண்ணம் காணீர். உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. காவியன் அறக்கட்டளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாகவும் ஒரு உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் நாட்டுக்கு பின்னால் தேவை அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே பட்டது. நான் ஒத்துக்கிட்டு அந்த அன்னையிலேருந்தே நான் அந்த பயிற்சி ஆரம்பித்தோம். பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வருவோரின் அறிவுரைகளும் வாழ்வு அனுபவங்களும் மாணவர்களுக்கு கிடைக்க வழி செய்கிறோம். சாதனையாளர்களை சந்தித்து தெளிவு பெற வகை செய்கிறோம். குழு விவாதம் மற்றும் கணினி பயிற்சி. லீட் இந்தியா இயக்க மாணவர்கள் பட்டப்படிப்பின் இறுதியில் ஓராண்டு காலம் மத்திய அரசின் சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக தங்களை முழுக்க ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அதற்கான அத்துணை ஏற்பாடுகளையும் காவியன் அறக்கட்டளை செய்து தர உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 30 அல்லது 40 மாணவ மாணவியர் தேர்வு செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் பயிற்சி பெறுவர். இந்த இயக்கம் நாடெங்கும் பரவும் என்று நம்புகிறோம். இங்கே எங்களுக்காக தன்னம்பிக்கைக்கான எல்லா கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க. பயத்தை நீக்கிடணும். அப்புறம் தென் பாசிட்டிவ் திங்க் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும். எதுலையாவது ஒருத்தர் நமக்கு தோல்வியை சந்திச்சிட்டோம் அப்படின்னா மனசை தளர விடக்கூடாது. அதாவது இப்போ ஏதாவது ரைஸ் ஓடுறோம் அப்படின்னு ஏதாவது காம்படிஷனில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வருத்தமே படாமல் இன்னி அடுத்து என்ன முடிவு எடுக்கலாம், இன்னி ஏதாவது காம்படிஷன் வருமா அப்படின்ட்டு தைரியத்தை கைவிடாமல் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னி ஒரு தடவை பண்ணலாம், இன்னி ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம், அடுத்த தடவை வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மன உறுதியை நம்ம எப்பயுமே நம்ம கையில் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்றத எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தது காவியன் ஃபவுண்டேஷன். நாளடைவில் தன்னலம் கருதாமல் பிறர் நலம் பேணும் உயர் அரசு அதிகாரிகள் உருவாகி நாட்டை மேம்படுத்துவார்கள். எப்படி படித்தா நிறைய மார்க் வாங்கலாம், புரிஞ்சு படிக்கணும். நான் புரிஞ்சு அவ்வளோதான் படிக்க மாட்டேன். எக்ஸாம் டைம் வந்துருச்சுன்னா வேகமாக படிச்சுட்டு எப்படியாவது எக்ஸாமில் தான் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இங்கே என்ன புரிஞ்சு படித்தா பின்னாடி நிறைய எக்ஸாமுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்றத இங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய கேம்ஸ் சொல்லி தர்றாங்க. நாடகம், ஹிந்திலாம் நம்மளாம் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே அவங்க கோச்சிங் கொடுத்ததுலேருந்து எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றத நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். என்னோட நாலேஜ் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவங்க எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்க எங்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல, அதாவது ஃபீஸ் எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனால் ஒன்று மட்டும் எதிர்பார்க்குறாங்க, நாங்கள் பெரிய ஐஏஎஸ் ஆகணுன்ற எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட லட்சியத்தை நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம். நல்லவர்கள் கைகளில் அதிகாரம் இருக்கும். அவர்கள் நல்லது செய்வார்கள்.